எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கரூர் இன்சிடென்ட் பற்றி பார்த்தோம். இந்த ஸ்டாம்ப் ரைட் இருந்தது, அதை பற்றி பார்த்தோம். விஜய் டிவிகே பிரசிடெண்ட் விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை மேல்முறையீடு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். நேற்று அது ஹியரிங்கு வந்திருக்கு. அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அவங்க வீடியோ பண்ணி போகலாம். சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இந்த மாதிரின்னு. அதை எஸ்ஐடி நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ஆப்ரேஷன் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன் ப்ரோட்டோகால் அதுக்காக இந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்குள்ளே நீங்கள் எப்படி எஸ்ஐடி அந்த இதை ப்ரோவ் பண்ணுறதுக்கு எப்படி நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது மதுரை கரூரில் நடந்திருக்கு. இது மதுரையில் தான் ஃபஸ்ட்டு இதை இந்த வழக்கை தொடங்கப்பட்டது. அதே இதை வழக்கை இங்கே எப்படி நீங்கள் இந்த கேஸை எடுக்க முடியும் இங்கே ஹைகோர்ட்டில் சென்னையில் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. பெஞ்ச் ஆஃப் ஜஸ்டிஸ் ஜேகே மகேஸ்வரி அப்புறம் என்பி அஞ்சாரியா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த முதன்மை நீதிமன்றம் சென்னை எப்படி ஏன் என்டர்டெயின் பண்ணாங்க. இந்த பெட்டிஷன் கரூரோட அந்த இன்சிடெண்ட்டோட ரிலேட் ஆகிருக்கும் போது அதை எப்படி உயர் இதுக்கு ஹைகோர்ட் எப்படி அதையே எடுத்து நடத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. போட்ட இந்த கொஸ்டினையும் வச்சுருக்காங்க. அதான் தமிழ்நாடு டிவிகே ரேலி கரூரில் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏஐஏடிஎம்கே பண்ணுற பர்மிஷன் கேட்டப்போ அது டினை பண்ணப்பட்டிருக்கு. அது எதனால் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. இந்த ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் எப்படி விக்டிம்ஸோட போஸ்ட்மார்ட்டம் கரூரில் ஸ்டாம்பீடில் நடந்ததில் 4 மணி நேரம், அதுவும் மிட் நைட்டில் எப்படி 4 மணி நேரத்துக்குள்ளே மிட் நைட்டில் ஆரம்பித்து எப்படி 4 மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு சரியான ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொரீஸ் கோர்ட்டோட கொரீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட்வொகேட் கோபால சுப்ரமணியம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகேக்காக அப்பியர் ஆகிறவர் சப்மிட் பண்ணியிருக்காரு. பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த ஹைகோர்ட் லிமிட்டட் பர்பஸ் எஸ்ஓபி இந்த பொலிட்டிக்கல் ரேலிஸ்க்காக ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அது வரைக்கும் நம்ம அந்த ரேலிஸ் ரோட் ஷோலாம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஃபஸ்ட் டேவே ஆனால் எஸ்ஐடி இவங்க பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோபாலகிருஷ்ணன் நிறைய அவருக்கு எதிரான பேச்சுகள்லாம் வந்திருக்கு. அது எல்லாமே தவறானது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சுப்ரமணியம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய் போலீஸுனால தான் அந்த இடத்த விட்டு போயிருக்காரு. அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தப்பாக அப்ஸ்காண்ட் ஆகிட்டாரு. அப்படியே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு ஒரு அலிகேஷன் வச்சுருக்காரு. என்னென்னா வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிக்கு எஸ்ஐடி ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் அவங்களுடைய ப்ரோப் ஃபேராக இருக்காது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு சிபிஐயோடது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் டிவிக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் கண்டக்ட் பண்ணுறது ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுடைய சூப்பர்விஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் வச்சுருக்காங்க. சொன்னது சில சீனியர் அட்வொகேட்ஸ் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் முகுல் ரோஹித்தி அப்புறம் வில்சன் ஏஎம் சிங்வி அப்படிங்கிறவங்களாம் அதை அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐடி பற்றி சொன்னது ஸ்டேட் கிடையாது, அது ஹைகோர்ட் தான் சஜஸ்ட் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த சீனியர் அட்வொகேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு பழி வாங்கணுங்கிற எண்ணம்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இந்த சிபிஐ வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் சிபிஐ சென்டருக்கு நடுவில் வர்றதுனால அது ஸ்டேட்டில் வந்ததுன்னா ஸ்டேட்டோட பவர் போகும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அதை அப்ஜெக்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் எப்படி 4 மணி நேரத்தில் மிட் நைட்டில் அவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டதுக்கு வில்சன் அப்படிங்கிறவர், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அந்த இதில் ஆஜரானவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது ஒரு ட்ராஜிக் இன்சிடெண்ட்டு. அதனால் நிறைய ஹியூஜாக கூட்டம் மக்கள்லாம் நிறைய பேர் ஃபேமிலிஸ்லாம் டிமாண்ட் பண்ணாங்க.
டெட் பாடிஸை. அதனால் வந்து 606 டாக்டர்ஸும் நர்ஸஸும் வந்து அங்கே மொபிலைஸ் பண்ணியிருந்தாங்க அந்த டேட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிவிக்கு ஃபங்க்ஷனரி செயலாளர் என்ன சொல்லியிருக்காரு, ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பார்ட்டி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தது காரணம் வந்து பொலிட்டிக்கல் சார்ஜஸ் 16 டேஸாக நடந்துகிட்டு இருக்கு. அது காரணம் என்னென்னா அந்த அஃபெக்டட் ஃபேமிலிஸோடு வந்து நாங்கள் வந்து அந்த துக்கத்தில் இருந்தோம் நாங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஸ்டாம்பீடோடைய அந்த உண்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் சைலன்ஸாக இருந்து வந்து நாங்கள் காரணமாக தான் இருந்தோம். ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து அது அலிகேஷன்லாம் கவுண்டர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அந்த வார்னிங் பீரியடில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதில் வந்து எந்த ஒரு ஃபால்ஸ் சார்ஜஸ் இருந்தாலும் வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்டென்ஷனோடு தான் இருந்தோம் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதாவது ஃபால்ஸ் சார்ஜஸ்லாம் வந்து எங்களை பற்றி வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகியிருந்திருக்கு. அப்புறம் வந்து எங்களுடைய செயலாளர்கள்லாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து பீப்புளோட அமைதியாக இருக்கோங்கிறதுனால வந்து எங்களை வந்து அமர்த்துறதுக்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து டிவிக்கே வந்து அந்த விக்டிம் ஃபேமிலிஸெல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. இப்போது எஸ்சி வந்து இப்போ என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி ஜட்மெண்ட் வரும், என்ன ஏதுங்கிறது தெரில. இவங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதுன்னு தெரில. வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.